வணக்கம். நான் பல வருஷமா மனித மூளையை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம மூளைக்குள்ள ஒரு ரகசிய ஹிடன் ஸ்விட்ச் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பொதுவா நாம ஒரு இலக்க செட் பண்ணும்போது அதை அடைய என்ன செய்ய வேண்டும் என்பதில் தான் கவனம் செலுத்துவோம். ஆனா உண்மை என்னன்னா அது முற்றிலும் தவறு. உண்மையான சக்தி எங்கு இருக்கும் தெரியுமா? நீங்கள் யாராக மாற வேண்டும் என்பதில் தான் இருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன். ஃபிட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம், என்ன டயட் இருக்கலாம்னு யோசிப்பாங்க. ஆனா உண்மையிலேயே ஃபிட்டாக இருப்பவங்க அப்படி யோசிக்க மாட்டாங்க. அவங்க நான் ஜிம்முக்கு போகணும்னு சொல்ல மாட்டாங்க. நான் என் உடம்ப ஆரோக்கியமா பாத்துக்கிற ஒரு ஆத்லீட் அப்படின்னு நினைப்பாங்க. வித்தியாசம் புரியுதா? இதுதான் ஐடென்டிட்டி ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். இதுதான் நிரந்தர மாற்றத்திற்கான அடிப்படை. உங்கள் செயல்கள் எப்போதுமே உங்கள் அடையாளத்தோடு ஒத்துப்போகும். இது மோட்டிவேஷன் கிடையாது, இது ஆட்டோமேட்டிக். ஒரு புதிய அடையாளத்தை உங்கள் மூளை ஏற்றுக்கொள்ள 2 விஷயங்கள் தேவை. 1. தெளிவான காட்சிப்படுத்தல், விஷுவலைசேஷன். ஆனால் வெறும் நல்ல விஷயங்களை மட்டும் கற்பனை பண்ணாதீங்க. உங்களுக்கு என்னென்ன தடைகள் வரும், எதெல்லாம் கஷ்டமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்படி 2 பக்கமும் பார்க்கும்போதுதான் உங்கள் மூளை ஒரு உண்மையான பாதையை அமைக்கும். இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், மினிமம் வயபிள் ப்ராக்ரஸ். மிக மிகச் சிறிய அளவில் தொடங்குங்கள். எவ்வளவு சிறியதாம்னா அதை செய்யாமல் இருக்க உங்களுக்கு காரணமே இருக்கக்கூடாது. புத்தகம் வாசிக்கணுமா? ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பக்கம் வாசியுங்க. ஃபிட் ஆகணுமா? ஒரே ஒரு புஷ்அப் எடுங்க. இந்த சின்ன செயல்கள் பார்க்க வேடிக்கையா இருக்கலாம், ஆனா நம்புங்க, இதுதான் உங்கள் மூளையின் அடையாள வரைபடத்தையே மாற்றி அமைக்குது. உங்கள் இலக்கை அடைய உங்கள் சூழல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இதுல ஒரு சூப்பர் டெக்னிக் இருக்கு. அதுக்கு பேரு டெம்டேஷன் பண்ட்லிங். அதாவது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு கஷ்டமான விஷயத்தை உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயத்தோடு சேர்த்து முடிச்சு போடுங்க. உதாரணத்துக்கு, உங்களுக்கு ஒரு பாட்காஸ்ட் கேட்க ரொம்ப பிடிக்கும்னா அதை நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது மட்டும் கேளுங்க. அதே போல உங்க சூழலை மாற்றி அமையுங்க. ஹெல்தியா சாப்பிடணும்னா ஃப்ரூட்ஸை டைனிங் டேபிளில் வைங்க, நுறுக்கு தீனியை மறைச்சு வைங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, நல்ல விஷயங்களை செய்வதை எளிதாக்குங்க, கெட்ட விஷயங்களை செய்வதை கடினமாக்குங்க. நம்ம மூளையில ஒரு சுவாரஸ்யமான கோளாறு இருக்கு. நம்ம மூளைக்கு எதையாவது பெறுவதில் இருக்கும் சந்தோஷத்தை விட எதையாவது இழப்பதில் இருக்கும் பயம் 2 மடங்கு அதிகம். இதை லாஸ் அவர்ஷன் சொல்லுவாங்க. இதை நாம நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம். ஒரு இலக்கை அடையவில்லை என்றால் உங்களுக்கு பிடித்த ஒன்றை இழப்பது போல ஒரு சூழலை உருவாக்குங்கள். உதாரணத்துக்கு, நண்பரிடம் பந்தயம் கட்டுவது. இதை எப்படி பயன்படுத்தலாம்? ஒரு வேலையை தொடங்குங்க, அப்புறம் வேணும்னே ஒரு சின்ன பிரேக் எடுங்க. உங்க மூளை அந்த வேலையை முடிக்க துடிக்கும். சோம்பேறித்தனம் ஓடி. புதிய பழக்கங்களை உருவாக்க ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்கு, ஹேபிட் ஸ்டாக்கிங். ஏற்கனவே நீங்கள் தினமும் யோசிக்காமலே செய்யும் ஒரு பழக்கம் இருக்கும் இல்லையா? உதாரணத்துக்கு, காலையில் பல் தேய்ப்பது அல்லது காஃபி குடிப்பது. இந்த பழைய பழக்கம் முடிஞ்ச உடனே உங்கள் புதிய பழக்கத்தை செய்யுங்க. நான் காஃபி குடித்த பிறகு ஒரு பக்கம் படிப்பேன். இதுதான் ஹேபிட் ஸ்டாக்கிங். அதே போல கேட்வே ஹேபிட்ஸ்னு சில பழக்கங்கள் இருக்கு. அதாவது சரியான தூக்கம், உடற்பயிற்சி, இதெல்லாம் நீங்க சரியா பண்ணீங்கன்னா மற்ற எல்லா பழக்கங்களும் தானா வழிக்கு வந்துடும். மோட்டிவேஷன் என்பது ஒரு பாலம் மாதிரி. இப்போ இருக்கும் உங்களுக்கும் எதிர்காலத்தில் இலக்கை அடைந்த உங்களுக்கும் இடையே இருக்கும் பாலம். ஒவ்வொரு முறை நீங்க ஒரு சிறிய அடியை எடுத்து வைக்கும் போதும் அந்த பாலத்தை கட்டுகிறீர்கள். ஒவ்வொரு சிறிய முன்னேற்றத்தையும் கொண்டாடுங்க. உங்களுக்கும் டீப் ஒர்க், அதாவது ஆழ்ந்த வேலை. ஒரு 20 நிமிஷமாவது எந்த தொந்தரவும் இல்லாம, ஃபோன் நோட்டிஃபிகேஷன் இல்லாம ஒரு வேலையில் முழு கவனத்தையும் செலுத்துங்க. அதே போல பேட்சிங், ஒரே மாதிரியான வேலைகளை மொத்தமா சேர்த்து செய்யுங்க. எல்லா இமெயிலுக்கும் ஒரே நேரத்தில் ரிப்ளை பண்ணுங்க. எல்லா ஃபோன் காலையும் ஒரே நேரத்தில் பேசுங்க. ஒவ்வொரு முறை வேலையை மாற்றும் போதும் உங்கள் மூளையின் ஆற்றல் வீணாகுது. நம்ம மூளை பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்ய முயற்சிக்குது, ஞாபகம் வைக்குது, யோசிக்குது, முடிவெடுக்குது. இதனால தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது. இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு, கிரியேட்டிங் எ செகண்ட் பிரெயின், அதாவது 2ஆம் மூளை. உங்கள் மண்டைக்குள் இருக்கும் எல்லா ஐடியாக்கள், செய்ய வேண்டிய வேலைகள், கவலைகள் எல்லாத்தையும் ஒரு நோட்டு புத்தகத்திலோ அல்லது ஆப்பிலோ எழுதி வச்சிடுங்க. உங்க மூளையை ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸா யூஸ் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டா உங்க மூளை ஃப்ரீ ஆயிடும். அப்போதான் தெளிவா சிந்திக்க முடியும், புது ஐடியாக்கள் வரும். மாற்றம் என்பது சாத்தியம். இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொருத்தராலும் அவங்க வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றி அமைக்க முடியும். இந்த டெக்னிக்ஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, வீடியோவை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.